ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கிச்சனோட என்ட்ரன்ஸு. ஃபஸ்ட்டே நான் வந்து கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கு, ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். அடியில் வந்து பார்த்திங்கன்னா மேட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது. இதுதான் நம்ம கிச்சனோட வியூ. கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கிச்சனும் கிடையாது, ரொம்ப சின்ன கிச்சனும் கிடையாது, ஒரு மீடியமான கிச்சன். நான் வந்து இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ரொம்ப மினிமலைஸ்டான கிச்சனாக வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதிகமான பொருளை வந்து நீங்கள் கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு க்ளீன் பண்ணவும் கஷ்டமாக இருக்கும். நிறைய காக்ரோச்சு, எறும்பு இது மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிச்சிடும் கிச்சனுக்கு. ஸோ ரொம்ப ஹைஜீனாக கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ கவுண்டர் டாப்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இஞ்சி பூண்டு தட்டுற அந்த உரல் தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 பர்னர் போட்டு அடுப்பு இருக்குது. இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ஸ்பூன் ஸ்டாண்டு தான் வச்சுருக்கேன். இதில் எல்லா விதமான ஸ்பூன்ஸும் டக்குன்னு எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோஸ்லாம் திருவோம்ல அதுதான் வச்சுருக்கேன். இது வந்து சாப்பர் போர்டு, நைஃபு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வச்சுருக்கேன். இது வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு அந்த கட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருகிறது. இது வந்து ட்ரெடிஷ்னலாக அந்த காலத்தில் உள்ளது. இதுக்கும் கீழே பார்த்திங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு தான் வச்சுருக்கேன். இதில் வந்து கிளாஸு, டம்ளரு, மெஷரிங் கப்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கபோர்ட்குள்ளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிராசரிஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கொஞ்சம் விசிபிளாக தெரிகிற மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சிங்க அப்படின்னா எது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ இது எப்போ வந்து காலியாகுதோ அப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அகைன் வந்து ரீஃபில் பண்ணி வச்சிடுறது. ஸோ இது மாதிரி விசிபிளாக தெரிகிற மாதிரியே வச்சுருங்க. அப்போ தான் கிச்சனில் வந்து எடுக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்கேன். கடுகு, உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே வந்து புளி, ஆட்டா இதெல்லாம் வச்சுருக்கேன். சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா பேக்கெட்டோடய நான் வச்சிடுறது. ஏன்னா நமக்கு சமைக்கக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் வந்து தெரியாது. ஸோ டக்குன்னு நமக்கு வந்து இது எப்போ வாங்கினது அப்படிங்கிறது நமக்கு ஞாபகமும் இருக்காது. டக்குன்னு நம்ம எக்ஸ்பைரி செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆட்டாலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட்டோடய தான் வச்சுருக்கேன். பேக்கெட் ஓப்பன் பண்ணாலும் அப்படியே வந்து அந்த பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடுறது. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சென்னா, நட்ஸு இதை மாதிரிலாம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து வெல்லம் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதிகமாக வாங்கி நீங்கள் கிராசரி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் வண்டு மாதிரி வந்துடும். ஸோ அது மாதிரி வந்தால் நம்ம உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது கிடையாது. அதனால் எப்பப்போ தீருதோ டக்குன்னு அப்பப்போ போயிட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு அவைலபிளாக எல்லாமே கிடைக்கிதுன்னா அது மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வந்து கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இட்லி பாத்திரம், குக்கரு, கிரைண்டர் இதெல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சிலிண்டர் இருக்குது, காஃபி கொடுக்குற ட்ரே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பிளேட்ஸ்லாம் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கல், இது வந்து தோசை தவா இதெல்லாம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கபோர்ட்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, அப்புறம் தேங்காய் உடைக்கிறதுக்காக அருவா இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிச்சனை செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நம்மளுக்கும் ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக தெரியாது. இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா பணியாரம் கல், அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டி, ஒரு ஜூஸ் போடுற இது தான் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்மளோட சேனல் வந்து மீ சங்கீதா விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸோட நான் வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். See you.